எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்கள்லையும் தயவு கிடைச்சது. நீங்க நினைக்கிற மாதிரி எஸ்தர் பெரிய அழகெல்லாம் கிடையாது. வஸ்தியை விட அவள் சாதாரணமானவள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்டு கிடையாது எஸ்தருக்கு. தகப்பனை இழந்தாள், தாயை இழந்தாள், எல்லாவித உறவுகளை இழந்து ஒரு அனாதையாக இருக்கிறாள். கர்த்தர் யாருக்கோ பேசுறார், நீ அனாதையா இருக்கலாம், நீ எல்லாத்தையும் இழந்து பேக்ரவுண்டே இல்லாத குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் பேக்ரவுண்ட் இல்லாத ஆளுக்கு தான் கர்த்தரே பேக்ரவுண்டா வந்து, கர்த்தரே பேக்ரவுண்டா வந்து, பேக்ரவுண்ட் இல்லாத சபைக்கு தான் கர்த்தரே பேக்ரவுண்டா வந்து. அந்த எஸ்தருக்கு வேதம் போடப்பட்டிருக்கு. ராஜா என்ன செய்தாளா? 7ஆம் வருஷத்துல தேவேத் மாதமாகிய 10வது மாதத்துல அந்த எஸ்தரை ராஜாவினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டார். எஸ்தருக்கு ராஜாவின் கண்கள்ல தயை கிடைத்தது. எஸ்தரை அவன் தயவு பாராட்டி, அவன் மேல இரக்கம் பாராட்டி, ராஜஸ்திரியாகிய வஸ்தியுடைய கிரீடத்தை எஸ்தருக்கு ஒரு கிரீடம், ஒரு கிரீடம், ஒரு கிரீடம். இது கடைசி காலம், இது கடைசி காலம். அப்பா உனக்கு கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு சர்ச்சு தேவையில்லை, இன்னைக்கு சமூகம் தேவையில்லைன்னு ஓடுறவளுக்கு கிடையாது கிரீடம். சமூகத்துக்கு வர்றவளுக்கு தான் கிரீடம். வஸ்தி சமூகத்தை விட்டா எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் நின்னா.